ஓட்டு கேட்க மட்டும் வருவோம். அதுக்கு அதான் நாங்க செத்தமா இருக்கிறான்னு கூட வரமாட்டானுவோம். ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓல குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும். ஓட்டு போட்டு அவங்க எம்எல்ஏ உருவாக்குறோம். அவங்களே ஒரு பிரச்சனை இப்ப எங்களுக்கே வந்து தீர்த்து வைக்கலாம் போது அப்புறம் எதுக்கு எம்எல்ஏ? நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேக்குறவங்க. வந்திருக்காரு இந்த எம்எல்ஏ. அவருக்கு ஆழம்லாம் என்ன எடுத்து சொன்னாங்க, எடுத்து ஜெயிச்சு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு எனக்குள்ள உக்காந்துருக்கேன். யார் யார நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்க. மாடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, மாடு வாங்கி தரேன்னு ஒண்ணுமே கிடையாது. பொறுமை காத்தால் உடமை பறி போகும். உங்க ஊரை பொறுத்தவரைக்கும் அடிப்படை வசதி என்னக்கா தேவை? சிமெண்ட் ரோடு போட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப இந்த ஒலையில வர்றது போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓட்டுக்கெல்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க. குறைகள் என்ன இருக்குங்கிற மாதிரி வந்து யாரும் கேட்டது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்னோட வேலையெல்லாம் விட்டு எம்எல்ஏவுக்கு நிக்கிறேங்க. மக்கள் நம்பி நிக்கிறேன். எந்த கட்சி சப்போர்ட்டோ ஜாதி சப்போர்ட்டோ கிடையாது. எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா ஓட்டு போடுறேன். நீங்க செய்யறீங்க அப்படின்னா நாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு போடாம இருக்கும். ஜெயிக்கிற மட்டும் அப்படிதான் சொன்னாங்க, ஜெயிக்கிட்டு புட்டா அப்படிதான் போயிடுறாங்க. வந்திருக்காரு இந்த எம்எல்ஏ. அவருக்கு ஆழம்லாம் என்ன எடுத்து சொன்னாங்க, எடுத்து ஜெயிச்சு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமில்ல உக்காந்துருக்கேன். பேருக்கு வருஷம் ஓட்டு எல்லாம் ஓட்டு போட்டு நிறைய பேர் வராங்க. நான் அதை செய்யறேன் இதை செய்யறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுக்கு புண்ணியம் 2 சிட்டு இடத்துல 3 சிட்டு இடத்துல 2 குடும்பம் 3 குடும்பம் இருக்கிறோம். இடம் பார்த்தாலும் ஒண்ணு அடிச்சுட்டு பிறந்துக்குது ரோட்ல. ஓட்டு கட்டு வாங்கிட்டு போறானு போற அதான் சாமி. அதுக்கு அதான் நாங்க செத்தமா இருக்கிறான்னு கூட வரமாட்டானுவோம், கேட்க மாட்டானுவோம். அந்த ஓட்டு கேட்க மட்டும் வருவோம். அதோட சரி. இதே மாதிரியே நாட்கள் போட்டுமா இல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? மாற்றம் வந்தா ஏத்துக்குவோம். உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி கம்மியா இருக்கு? இந்த கேணியை ஃபர்ஸ்ட் துத்திரி எங்களுக்கு பால்வடி கட்டி கொடுத்தா கூட போதும், இல்லைன்னா டேங்க் கட்டி கொடுத்தா போதும். என் வீடு வசதி இதுதான். எங்க வீட்டுக்காரு ஹேண்டிகேப்பு, வேலைலாம் செய்ய முடியாது. தண்ணி வசதி எனக்கு இல்ல, எனக்கு எந்த உதவியும் கிடையாது. யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. என்ன ஓட்டு கேட்க உள்ள மட்டும் கும்பிட வராங்க, அவ்வளவுதான். மாடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, மாடு வாங்கி தரேன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீடிக்க வேணாங்க, நான் தனிச்சு நிக்கிறேன், செய்யறேன், நான் போடுறேன், நிஜமாலுமே நான் போடுறேன். யார் நல்லவங்க வராங்களோ அவங்களுக்கு நான் ஜெயிக்க வைக்கிறேன். சரி, ஓகே. நான் வந்தா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்களா? கண்டிப்பா செய்வேன். நாங்க செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது கேட்டா காசு கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போறாங்க. காசுக்காக வாங்கிட்டு நாங்க ஓட்டு போட்டு போறோம் அப்படின்ட்டு. தண்ணி வர மாட்டேங்குது. ரோடு வசதி சைடுல எல்லாம் ஊர்ல இருக்கு, நல்லா ரோடே இல்ல. இந்த பூண்டுல தான் நைட்ல எல்லாம் நடந்து போகணும். இது எப்படி நீடிக்கிட்டு ஒரு மாற்றம் கொண்டு வருவோமா? முன்னாடி எத்தி வரோம், நீங்க நல்லபடியா செய்யுங்க. 50 வருஷமா குடியிருக்கிறோம், பட்டா குடுக்கல. ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க. ஓட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஓட்டு போட்டு அவங்க எம்எல்ஏ உருவாக்குறோம். அவங்களே ஒரு பிரச்சனை இப்ப எங்களுக்கே வந்து தீர்த்து வைக்கலாம் போது அப்புறம் எதுக்கு எம்எல்ஏ? இவங்கள மாதிரி சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறதுக்காக நான் வரல. இல்ல இவங்கள மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அந்த ஆசைலாம் இல்ல. என்ன ஓட்டு போடுவீங்களாக்கா? ஜெயிச்சிங்கனாக்கா நாங்க வந்து கேட்போம், அதுக்குதாக்கா தெரியுங்களா? நம்பிக்கை நாங்க ஓட்டு போடுறோம். நம்ம தொகுதியில சுயேட்சையா நிக்கிறேன், தனிச்சு. எந்த ஜாதி சப்போர்ட்டோ இல்ல கட்சி சப்போர்ட்டோ எதுவும் கிடையாது. உங்க சப்போர்ட் தான். தாராளமா நிக்கலாம், அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு தரோம். நான் எம்எல்ஏ நிக்கிறேன் சுயேட்சையா. கண்டிப்பா ஓட்டு போடுறோம். சின்ன வரும்போது கண்டிப்பா பாப்பேன். ஏன்னா கடத்தல தான் நாங்க கடை இருக்கு, அடிக்கடி உங்களை பாப்பேன். எம்எல்ஏ நிக்கிறேன், கட்சி ஜாதி அதெல்லாம் எதுவும் கிடையாது. சுயேட்சையா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறோம். சரி, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? சத்தியமா செய்வோம், மாற்றமே இருக்காது. எந்த ஆட்சியுமே வேணாம், கட்சியே வேணாம். எந்த கட்சியுமே சரியில்லை. பாரதிய நகருக்குன்னு ஒரு இதுவும் நீங்க இந்த தெருக்குள்ள போய் பார்த்தாலே தெரியும். போய் சுத்தி பார்த்துதான் வரேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோடே இல்ல. மழை பெஞ்சா அவ்வளவு உலையில தான் வரும். அங்க அப்படி உள்ளார இருக்க முடியலன்னு தான் இங்க வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க கிணத்து ஃபுல்லா இந்த சாக்கடை அப்படியே ஊறிடுச்சு. தண்ணி யூஸ் பண்றது கூட எங்களுக்கு இந்த வசதி எல்லாம் கொஞ்சம் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். இப்ப இருக்கிற எம்எல்ஏ இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிக்காரவங்க அந்த எம்எல்ஏ இருக்கட்டும், எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. ஏதாவது ஒரு மாற்றுதல் வேணுமா இல்ல இப்படியே போட்டுமா? மாற்றம் வேணும், கண்டிப்பா வேணும். சரி, அந்த மாற்றம் வரணும்னு தான் நான் கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு பேரை எதிர்த்து வரேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோம்ப்பா, நல்லது செஞ்சா போட வேண்டியதான். இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டவங்க நல்லது செஞ்சிருக்காங்களா? அந்த நிலைமை அப்படியே போட்டுமா மாறணுமா? மாறணும். சரி, அதுக்குதான் நான் வரேன். சரியாம்மா? மக்களோட மக்களா இருக்கணும், அதுதான் வரேன். இந்த ஒரு தடவை நம்புங்க, அவ்வளவுதான். சரியா? கட்சி ஜாதி இதெல்லாம் இல்லாம தனிச்சு மக்கள் ஒரு ஆளா தான் வரேன்னு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்றோம். எதுங்களும் எதுவும் செய்யவே இல்ல, இன்னொருக்கு எதுவும் செஞ்சது இல்ல, எங்களுக்கு எதுவும் செஞ்சது இல்ல. ஓட்டு கேட்க வராங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்ணிக்கணும்ல, பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா செய்வோம்மா. சரியாம்மா? அவங்கள மாதிரி ஏமாத்திட்டு போறது நான் வரல, அவங்க ஏமாத்திட்டு போனதுனாலதான் நான் வந்தேன். நான் இவ்வளவு பெரிய எதிர்த்து உங்களை நம்பிதான் நிக்கிறேன். ஒரு மாற்றம் வரணும், கண்டிப்பா செய்யறோம். அது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? ஓட்டு உங்க பேரனுக்கு தான் போடணும். சரியா?
இவ்வளவு நாள் ஏமாத்த மாதிரி ஏமாத்த மாட்டா. ஜெயிச்சு நான் வருவேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. தண்ணி, மின்சாரம், இந்த குளங்குட்டையை சுத்தம் பண்றது, பொது கழிப்பிடம், அந்த மாதிரி இது மட்டும் கிராமத்தோட மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னாவே அரசியலுக்காரனா வாழ்நாள் முழுக்க மறக்காத மக்களுக்கு அதை எந்த ஊருமே செஞ்சு கொடுக்குறேன். நிலைமை அப்படியே நீடிச்சு போட்டுமானா இல்லை ஏதாவது மாற்றம் நம்ம கொண்டு வருமா? மாற்றத்தை கொண்டு வரணுங்க. தனி மனிதனா நின்று ஜெயிக்கணும், மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்களா, அதுதான் உங்களை பாராட்டணும். சுடுகாடு வசதி மெயினா இல்ல. தண்ணி வந்து இந்த தண்ணி வந்து சரியில்லை. இந்த டேங்க் இருக்கு, இந்த டேங்க் சீர் பண்ணி நல்ல தண்ணியா வரணும். குடிக்கவும் போவது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு குட்டை தண்ணி ஆட்டம் இந்த டேங்க் வருது, அது யூஸ் ஆகுமா சரியா? எம்எல்ஏவுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடுறோம்? நம்ம அடிப்படை வசதி செஞ்சு கொடுப்பாங்கன்னு ஓட்டு போடுறோம். இது வரைக்கும் இருந்தவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா? ஓட்டு போடக்குள்ளதான் மக்களை தேடுறாங்க. ஓட்டு போட்டு முடிச்சது மக்களை தேட மாட்டாங்க. இதே நிலைமை நீடிக்கணுமாக இல்ல ஏதாவது மாற்றம் வரணும்னு கொஞ்ச நேரம் இருக்க மாற்றம் வரணும்ல சார். மன உடைச்சல் தான் அதிகமா இருக்கும். யாரும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து எம்எல்ஏ யாரும் வந்து இந்த தெருவுக்குன்னு எதுவும் சப்போர்ட் பண்ணல. ரெண்டாவது வந்து ஒரு பசங்களுக்காக ஒரு பால்வடி இந்த மாதிரி எதுவுமே அடிப்படை வசதி இல்லை. இங்க இருந்து போனா நம்ம ரோட்டை தாண்டி பைபாஸ் தான் போகணும். ஓட்டு கேட்டவரும் செய்யறேன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கமே வர மாட்டாங்க. இதெல்லாம் மாத்தணும் வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் தனிச்சு சுயேட்சை மக்கள்ல ஒரு ஆளா நான் வரேன். நம்மளால தமிழ்நாட்டை மாற்ற முடியாட்டாலும் பரவாயில்லன்னு நம்மளுடைய ஜெயங்கொண்டத்தை நம்ம மாத்தணும். மக்களோட மக்களா இருந்து அவங்க அடிப்படை தேவை என்னமோ அதை செய்யறதுக்கு ஒரு அதிகாரம் தேவை, எம்எல்ஏங்கிற அதிகாரம். சரியா? இப்ப நான் அதை கேட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா. எது நல்லது நடந்தா யாருக்கா இருந்தா நல்லதே நடக்கும்னு யோசனை பண்றதுதான். சரிங்க, ஓகேண்ணே. கண்டிப்பா மந்திரம் பேசக்குள்ள வந்து சப்போர்ட் பண்றது பண்ணுவோம். ஆனா அதே மாதிரி நீங்களும் இல்ல எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தானே வரேன்.